அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஆதி வழி விடுங்க. எங்க போற அதுக்குள்ள? எங்க அண்ணாட்ட கீழ போறேன். என்ன பார்த்து பயந்துதான் ஓடுறேன்னு ஒத்துக்கா, வழி விடுறேன். ஐயடா, உங்களை பார்த்து நான் எதுக்கு பயறணும்? இது எங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்ட் வீடு. நான் உங்களை பார்த்து பயறணும்னு எந்த அவசியமும் இல்ல. இல்லையே, வேற பின்ன வருங்கால புகுந்த வீடு புருஷனோட ரூம்ங்கிறதுனால பயந்து ஓடுற மாதிரி இருக்கே. இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. அப்ப நான் கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் காணாம போச்சுல. ப்ராமிஸ் எல்லாம் அப்படியே தாண்டா இருக்கு. உன்கிட்ட பதில் கேட்கலையே, பதில் கேட்டாதானே ப்ராமிஸ் மீறினதா அர்த்தம். அப்புறம் இப்ப வளவளன்னு பேசிட்டு இருக்குது. அதெல்லாம் காலேஜ்ல வச்சு மட்டும். போன்ல பேசும்போது ஒழுங்கா தானே பேசுவீங்க. என் ரூமுக்கு ஏன் ஆள் வந்திருக்கா, அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாம் பேசாம விட முடியுமா? ஆனாலும் நீங்க ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இங்கதான் வர போறாங்கன்னு தெரியாம போச்சு. முதல்ல தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன் தெரியுமா? கனி, இவ்ளோ நாளா நம்ம காலேஜ்ல பாத்துக்கிட்டோம், அப்புறம் போன்ல பேசுவோம், அவ்வளவுதான். முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்க, அதுவும் நான் கூப்பிடாமலே என் ரூம் வரைக்கும் வந்திருக்க. இப்போ ஃபீல் பண்ணாம இருக்க முடியுமாடே? எனக்கு இப்போ இந்த செகண்ட் என்ன தெரியுமா தோணுது, தெரியாம எல்லாம் இவளுக்கு வாக்கு கொடுத்தோம் அப்படின்னு தோணுது. ஏன் கனி, உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லு. பிடிக்கல? இங்க என்ன பார்த்து சொல்லு. உங்களை பார்த்து சொல்றதுக்கு என்னவா? அதான் சொல்லுமா, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. என்னமா 5 நிமிஷம் இங்கே நின்னு வைங்க, என்ன கிறுக்காக்கிட்டு தான் விடுவியா? நான் போயிடுறேன். எங்க ஓடுற? ஏன் உங்களுக்கு? என் ரூமுக்கு ஒண்ணு யார் வர சொன்னது? அதான் இவ்வளவு நாளா ரொம்ப நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தேன்ல, எல்லாத்தையும் நீங்களே கெடுத்துட்டு இருக்கதே சொல்லிட்டேன். ஓய், அவனும் வருவாதி, விடுங்க. பதில் சொல்லு. டு யூ லவ் மீ? தெரியல. பதில் சொல்லு, விடுறேன். இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க. அது உன்னை இங்க பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ ஏன்? இப்ப கொடுத்த வாக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நீயே சொல்லு, இந்த வயசுல லவ் பண்ணாம இனிமே எப்ப லவ் பண்றது? சொல்லு கனி, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? தெரியல, ஆனா பயமா இருக்கு. என் கூட இருக்கதா? எங்க வீட்ல எல்லாம் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. உங்க வீட்டுக்கு வரது வரைக்கும் ரொம்ப எல்லாம் எனக்கு தெரியல ஆதி. என்ன தெரியல? நீங்க இவ்வளவு பெரிய வீட்ல உள்ள பையன், நான் அப்படி இல்ல. ஏன்னா நீங்க எல்லாரும் கூடயும் ஸ்டேட்டஸ் பார்க்காம பேசுவீங்களா, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ கில்ட்டியா ஃபீல் ஆகுது. பாரு கனி, நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட லவ் சொல்லணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா சிச்சுவேஷன் அதுக்கு இடம் தந்ததா பாத்தியா? அப்புறமும் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல பேசுவேன், அதுக்கப்புறம் நீ பதில் சொன்னா போதும் தானே சொல்லியிருந்தேன். ஆமா சொன்னே தவிர ஏன்டா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு அடிக்கடி எனக்கே தோணும். ஏன்? வேற பின்ன இந்த வயசுல லவ் பண்ணாம வேற எப்ப பண்ண போறோம்? வேலையெல்லாம் கிடைச்சி வேற எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாத டைம்ல லவ் பண்ணா அது லவ்வே கிடையாது. அப்படி எல்லாம் இப்ப உல்டா ஆயிட்டலாம். கனி, அத்தை என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண முன்னாடி அத்தை கிட்ட கனி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்ப எங்க அத்தை என்கிட்ட ஒண்ணு சொன்னாவ, கனியோட படிப்பு எந்த விதத்துலயும் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு. படிப்பை நினைச்சு கொஞ்சம் பயமும் இருந்து. ஆனா அதே அத்தை போன வாரம் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நீ அவகிட்ட உன் காதல சொன்னா அவ படிப்பு அஃபெக்ட் ஆகும்னு நினைச்சேன், ஆனா அவ முன்னாடி படிச்சதை விட இப்ப நல்லா படிக்கிறா அப்படின்னு. இப்போ நான் தெளிவா இருக்கேன். என்ன தெளிவு? கேள்வி கேட்டுட்டே இருந்தா நான் பதில் சொல்லிட்டே இருப்பேன். நீ என்ன மாதிரிதான், நினைச்சதை அடையணும்னா படிப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த சிச்சுவேஷன்லயும் படிப்பை கோட்டை விட்டுற மாட்டோம். அதுக்கப்புறம் எதுக்கு பயப்படணும்? ஆனாலும் ஆதி, எங்க வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அது பிறகு சஞ்சய் அண்ணால என்ன எவ்வளவு நம்புறான். லூஸ் மாதிரி பேசாத. நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதே நீ அவர்கிட்ட சொல்லிட்ட. நீ பாக்குறத வச்சு உனக்கு என்ன பிடிக்கும்னு அவருக்கே புரிஞ்சிருக்கும். இதே நான் குடிச்சிட்டு ஊதாரி மாதிரி சுத்திட்டு இருந்தானா என்னைக்கோ உன்கிட்ட சொல்லிருப்பாரு அவன்கிட்ட இனிமே பேசக்கூடாது அப்படின்னு. அந்த வயசு வரும்போது அவங்களா பேசுவாங்க. அது வரைக்கும் இதெல்லாம் ஓவரா தெரியலையா? லவ் பண்றது தப்பு இல்ல, ஆனா நம்ம கடமையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு லவ் பண்றதுதான் தப்பு. நாம தான் நம்ம 2 பேர் கடமையை ஒழுங்கா பண்றோம்ல, அதுக்கப்புறம் என்ன? இருந்தாலும் உங்க வீடு எவ்வளவு பெரிய வீடானா நாங்க அப்படி இல்லல. இப்ப என்ன ஆகி போச்சு? என்னமா எத்தனை வருஷம் இருக்கு? நல்லா படிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனா உனக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. மனசு நல்லதா இருந்தா எல்லாரும் ரொம்ப பணக்காரங்க தான். ஏன் அளவுக்கு படிச்சு நல்ல வேலையில இருக்கும்போது யாரும் வேண்டாம்னு சொல்லுவாங்க? அதே மாதிரி நல்ல பையனா இருந்து நல்ல பொறுப்பா இருந்தா உங்க வீட்டுல என்ன ரிஜெக்ட் பண்ணாம போறாங்க? உங்க அம்மா எல்லாம் நீ எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதான். உன்னை யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனா எங்க அம்மாக்கு ஒன்னு பிடிக்காம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. எல்லாத்தையும் விட விக்கி இருக்கான். அவங்களா? நீங்க ஏற்கனவே அவங்க கூட பேச மாட்டீங்க. இதுல உங்க காதல மட்டும் போய் சொல்லுங்க, நல்லா பிரிச்சு விட்டுட்டு தான் மறுவேளை பாப்பாவ. கீழதான் இருக்கான், வரியா? போய் சொல்லுவோம். நாங்க 2 பேரும் பேசிக்கிட மாட்டோமே தவிர 2 பேருக்கு நல்ல பாசம் எல்லாம் உண்டு. நான் பேசாம இருக்கிறது கூட வேற ஒரு விஷயத்துக்காண்டிதான். எதுக்கு? நெக்ஸ்ட் டைம் பாக்கும்போது சொல்றேன். இப்ப சொல்லு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஓய், பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கவா? மௌனம் சம்மதம்.
நான் கீழே போறேன். ஹலோ, உன்னை யார் இப்ப எங்க கூப்பிட்டது? அதானே பார்த்தேன். இவகிட்டே மாட்டணும். உங்க ரெண்டு பேரும் நான் எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் நாங்க இப்ப நல்ல பிள்ளைகள் இல்லையா? பேசுன பேச்சு என்ன? ஏ வாளு, உன்னை இங்க யார் கூப்பிட்டது இப்ப? நல்ல பிள்ளை என்ன சேர்த்து போட்டு கூட்டு வந்தாவ. இல்லனா அந்த பிள்ளை இப்ப என்ன செஞ்சிருப்பியா? ஒட்டிங்க. உன்னையும் சேர்த்த கூட்டு வந்தாங்க. ஆமா, இங்க என்ன நடந்தது? ஏமா போமா, உங்க விக்கியத்தான் உனக்காண்டி கீழே காத்துட்டு நிக்காரு. ஆஹா, என்னை கழட்டி விட்டு அதுக்கப்புறம் தொடங்கலாம்னு பாக்குறியா? அப்பப்பா, இவளுக்கு எதுவுமே தெரியாது. ஏ கனி, கீழே வரியா இல்லனா இங்கே நிக்கிறதா ஐடியாவா? நான் கீழே போறேன். பாருடா, அப்படியே குழந்தை மாதிரி மாறிட்டா. கனி சம்மதம் சொல்லிட்டா. இனிமேதான் நிறைய கடமை இருக்கு, எல்லாம் முடிக்கணும். டாக்டர் சீனியர் அதுபுறம் கனி தான் வந்திருக்காங்க. இது தெரியாம நேத்துக்கு நிறைய வீரவசனை எல்லாம் அடிச்சு விட்டுட்டனே. இப்ப கீழே போய் நின்னா என்னைய பார்வையாலே எரிச்சு விடுவானே. காதலுக்காண்டி என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. போவோம். கனி 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 கனி, ஒரே ஒரு நிமிஷம். ஒன்னே ஒன்னு கேட்க, அதுபுறம் போய்க்கான். சீக்கிரமா கேளு, கீழேங்கன்னு தேடுவான். அப்பப்பா, அம்மாமா, அப்படியே நடிச்சிடாத. இவ்வளவு நேரம் உங்க அண்ணன் உன்னை தேடல பத்தியா? சரி, நான் போட்டேன். உள்ள என்ன நடந்து? என்ன நடந்து சொல்லல. நான் வரதுக்கு முந்தி என்னமோ நடந்துலாம். எனக்குலாம் எதுவும் தெரியாது. ஆமா, நீ குழந்தை பிள்ளை பத்தியா? சொல்லலாம்ல. தெரியாது. சரி, அதை விடு. ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா? நல்லாதான் இருக்கு. வீடெல்லாம் நல்லாதான் இருக்கு. ரூம் 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 நல்லா இருக்கா? எல்லா ரூமுமே நல்லாதான் இருக்கு. நான் எல்லா ரூமையும் கேட்கல, ஆதியோட ரூமை கேட்டேன். நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. பிடிச்சிருக்கா உனக்கு? ஏன்? ஏன்னா அங்கதான் உனக்கு அதிகம். அது நடக்கும். அதுவா? ஆமலா, இப்படியே கிறுக்கி மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா என்ன தெரியுமா பண்ணுவேன்? இங்க பாரு, கீழே உருட்டி தள்ளி விட்டுருவோம் பாத்துக்கா. அட பர்றா, இவங்க பண்ணா மட்டும் காதல் சொட்ட சொட்ட வலியுமாய். நாங்க பேசிட்ட மட்டும் கீழே உருட்டி தள்ளி விட்டுருவாங்களாம்ல. அப்புறம் என்ன தங்கச்சி, படிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணலாம்னு ஐடியா? அதுக்கப்புறம் PhD படிப்பா. ஓ, PhD-யா? அண்ணே, இப்போ நீங்க என்கிட்ட தானே கேள்வி கேட்டீங்க, அப்ப நான் தானே பதில் சொல்லணும். ஆமாமா, நீங்க தான் சொல்லணும். சொல்லு. எம்ஃபில் முடிச்சிட்டு அதுபறலாம் நான் படிக்க மாட்டேன். ஏம்மா, படிக்கிறது நல்லது தானே? படிக்கிறது நல்லதுதான், ஆனா எம்ஃபில் முடிச்சிட்டு அதுபறம் நான் படிக்க மாட்டேன். ஆமாமா, அவ படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி பெரிய இடத்துல வேலை பாப்பா. அப்படியெல்லாம் இல்ல அண்ணே. உங்க ஸ்கூலுக்கு இப்ப தமிழ்னு ஒரு அக்கா வேலைக்கு வந்திருக்காங்க இல்ல? ஆமா. அந்த அக்கா மொதல் இவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ரிசப்ஷன்ல நிக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க. அந்த வேலையை எனக்கு தந்துருவாங்க. வெளியே இருக்குன்னு பாக்கேன் குட்டிமா. என்னமா இந்த ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல நிக்க வேலைய நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கான், ஒரு நாள் அடிச்சு பல்லையெல்லாம் பியத்துரும் பாத்துக்கான். இல்ல எருமை, ஏன் முன்னாடியே திட்ட வச்சைய? அதுபுறம் பத்தியா, அந்த பொண்ணையே ரொம்ப படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் உன் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டேன். இவ என்ன படிச்சிருக்கா, ரிசப்ஷன்ல நிக்க போறாளாம். கோவம் வருமா மனுஷனுக்கு? ஏன் அதுக்கு? எங்களுக்குள்ள சண்டை வருதுன்னா இதுக்கு மட்டும்தான் சண்டை. அதுல என்ன இருக்கு? படிச்சு முடிச்சிட்டு வாங்க கூடாலே வேலை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறா. இதுல என்ன இருக்கு? என்னமா தங்கச்சி, கரெக்டா? ஆமாண்ணே, ஆனா இவருக்கு தான் புரியவே மாட்டேங்குது. இவ சொல்லதான் இங்க நடக்கும், நான் சொல்லதானே நடக்கும். சொந்த ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன்ல அவ நிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? பெரியவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, ராமன் இருக்க இடம் தான் சீதைக்கு அயோத்தி அப்படின்னு. அதே மாதிரிதான் நாம எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நாம கூடால இருக்கோமா, அதை மட்டும்தான் அவங்க பாப்பாங்க. நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். சே, நம்ம இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கோம், நம்ம பொண்டாட்டி நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தான் தோணும். ஆனா நாம எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் பொண்ணுங்க சந்தோஷம் மட்டும்தான் படுவாங்க. நாமனா புரியல. பொதுவா சொன்னே விட்டுரு. ஆமா, தமிழ் எப்படி வேலை பாக்குறாங்க? எக்ஸலண்ட், பயங்கர டேலண்ட் எல்லாம். யாரு? சஞ்சய் அனுப்பி விட்ட ஆள் இல்ல, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப டேலண்ட் தான். இல்லன்னா ஹையர் கிளாஸுக்கு செலக்ட் பண்ணிருப்பியா என்ன? டீச்சிங் மட்டும் இல்ல, ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே சூப்பரா பண்றாங்க. ஒரு கோஆர்டினேட்டருக்கு இருக்க எல்லா தகுதியுமே அவங்களுக்கு இருக்கு. ஆனா என்ன, ஜெஸ்ஸின்னு ஆல்ரெடி ஒரு மேம் இருக்காங்க. இதோ வந்துட்டாங்க, எல்லாம் தேடினவங்க. யாருன்னு தெரியுதா? அட உட்காருமா. எப்படி இருக்கீங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? ஆமா கண்ணா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்குதியா? நல்லா இருக்கேன். வீட்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆமா ஆண்டி, ரொம்ப நல்லா இருக்காங்க. இவங்கதான் உங்க கண்ணனோட ஒய்ஃப். ஜாடி கேட்ட முடின்னு சும்மாவா சொன்னாவ? வேலைக்கு போறியா இல்ல வீட்ல தான் இருக்குதியாமா? இல்ல, படிச்சிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு படிப்பும் வேலையும் ரொம்ப முக்கியம். வேலைன்னு ஒண்ணு இருந்தாதான் 4 பேர் மதிப்பாவ. அதுக்கு நல்லா படிக்கணும். சரிங்கம்மா. யார தேடுறீங்க வந்ததுல இருந்து? என் விக்கி, வீட்டுக்கு வேற யாராவது வந்திருக்காங்களா? வேற யாராவதுனா? ஜெயா வந்திருக்காளா? இல்லையம்மா, அத்தையில வரலையா? வரலையா? வந்த மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். வந்த மாதிரி இருக்கா? ஆமா விக்கி, வெளியில இருந்து வரும்போதே ஆனு போட்டிருக்க பெர்ஃபியூம் வாசம் வந்துட்டே இருக்கு, அதான் கேட்டேன். ஜெயா வந்தாதானே பிள்ளைய கூட்டு வருவா, அதான் கேட்டேன்.
அத்தை வரலமா, ஆனா அனு வந்திருக்கா. அவ வராம பிள்ளை ஒத்தையிலே விட்டா. இல்ல ஆண்டி, எங்க கூடல தான் வந்தா. எங்க அனு உங்களுக்கு முன்னமே தெரியுமா? நான் உங்க அனு, அது பிறகு ஆதி எல்லாரும் ஒரே காலேஜ் தான். ஆனா அதுவும் அப்படியா? நாங்க தான் கூட்டிட்டு வந்தேன் ஆண்டி, பயப்படாதுங்க. இல்ல கண்ணா, தெரியல. காலம் கெட்டு போய் கிடக்கு. 4 வயசு பிள்ளைனா பாக்குறது கிடையாது, கலட்டு கிளவினா பாக்குறது கிடையாது. எங்க கண்ணா பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கு. அதான் ஒத்தையில பிள்ளை விட்டுட்டாலும் பயந்துட்டேன். இல்லம்மா, நாங்க போன் பண்ணி கேட்டுட்டு தான் கூட்டிட்டு வந்தோம். கண்ணா, நீ மட்டும் இருந்தீன்னா போதும், பிள்ளைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு தான். இந்த பேரை என்ன நீங்க மாத்தல? என்ன பண்றது மக்களே, அதுவே ஒட்டிக்கிட்டு. ஸ்கூல் படிக்கும் போது அடிக்கடி இங்க வருவ. எங்க விக்கியோட என் பார்வையில நீ தான் நல்ல பிள்ளை. அதான் கேப்ல என்னைய வாரி விட்டுருங்க. உண்மையதான் கண்ணா சொல்றேன். கனி இப்ப எல்லாம் அப்படியே யார போறேன். இப்பவே நெஞ்சு படபடா நடிக்குது. என்ன சாண்டி? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன வேண்டுதல் முடிச்சிடலான்னு பார்த்தேன். பாதி படி கூட ஏற முடியல, மூச்சு வாங்கிட்டே இருக்கு. தனியா வந்தீங்க? இல்லம்மா, சின்ன பையன் கூட வந்தான். சாமிக்கு மாலை வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். அவன் வரதுக்குள்ளாடி நேத்தி கடனை முடிச்சிடலான்னு பார்த்தேன். இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இதோட முடிக்க போறீங்களா? என்னம்மா பண்றது, பிள்ளைகள் விஷயம்ல. பெரியவனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆவனேன்னு வேண்டிக்கிட்டேன். முட்டி போட்டு உன் சன்னதிக்கு வாரேன்னு வேண்டிக்கிட்டேன். முடிச்சாதானே நல்ல பொண்ணு கிடைக்கும். நீ போமா. பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நான் வேணா வீட்டுல உள்ளவங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் முடிச்சுட்டே வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க நேர்ந்துகிட்டதை நான் பண்ணட்டுமா? கழுத்துல கிராஸ் டாலர் போட்டிருக்க கிறிஸ்டின் பொண்ணா இருந்துகிட்டு நீ எப்படிமா இதை பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம நான் பண்ணாதான் இது சரியா வர. நான் தானே நேர்ந்துகிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கடவுள் கண்டிப்பா என் வேண்டுதலை ஏத்துப்பாங்க. உங்க பையனுக்கு நல்லபடியா பொண்ணு கிடைக்கும். நான் பண்றேன், அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றேன். இந்த கால பிள்ளைலாம் ஜாதி மதம்னு எதுவுமே பாக்குறது கிடையாது. எனக்காண்டி நீ பண்றது கஷ்டமா தான் இருக்குமா. ஆனாலும் ஒரு வார்த்தை கேட்ட பத்தியா, அதுக்காக பண்ணுமா. சாமி ஏத்துக்காட்டா பாதியில நீ டயர்ட் ஆயிருவ. உங்களுக்கே தெரியுதுல, அப்படி என்னால முடிக்க முடியாம இருந்ததுன்னா நீங்க முதல்ல இருந்தே பண்ணுங்க. சரிம்மா, பாக்கிறதுக்கு ராஜாத்தியாட்டம் இருக்க. என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒன்னெல்லாம் மறந்தா நான் மனுஷியே கிடையாதுமா. என்னம்மா, முன்னமே தெரிஞ்ச பொண்ணா? அப்புறமா பேசலாம். வாய விட்டுருவாளோ? ஏற்கனவே தெரியுமா உங்க 2 பேருக்கும்? உங்க பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டா? முடிஞ்சு. பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டாவா? அப்புறமா பேசலாம். நீங்க ஆதியோட ரிலேட்டிவா? ஆண்டி, உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு இந்நேரம் எனக்கு நல்லாவே தெரியும். என் ராசி எப்படி? எது, ஏன் கல்யாணத்தை பத்தி ஏன் முன்னாடி பேசிட்டு இருக்கா? கனி, என்ன இவங்க யாருன்னு தெரியுமா? நீ கூட ஒரு நாள் என்கிட்ட சொன்னேல்ல, ஆதிக்கு நீ முன்னமே தெரியும். ஒரு அம்மா அவங்க மூத்த பையனோட கல்யாணத்துக்காண்டி முட்டி போட்டு வேண்டி உன் சன்னதிக்கு வரேன் அப்படி வேண்டி இருந்தாங்கல்ல, அவங்களால முடிக்க முடியலன்னு அதை நான் தானே முடிச்சு கொடுத்தேன். கனிஷா, இத பத்தி புறவு பேசலாம். நீங்க பயப்படாதீங்க, ஏற்கனவே எங்க அண்ணனுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன அந்த அம்மா இவங்க தான் தெரியுமா? அம்மா, அவ என்ன சொல்லிட்டு இருக்கா? ஆண்டி, உங்களுக்கு ஆதி எல்லாம் தெரியுமா? விளங்கம். உங்க பையனுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கல இந்நேரம். அம்மா. அம்மாவா? போட்டு உடைச்சிட்டியா? என்ன விக்கி? அவ என்ன பேசிட்டு இருக்கா? ஐயா, அப்ப உங்களுக்காண்டி தான் வேண்டிக்கிட்டாங்களா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். விக்கி சின்ன பொண்ணு, நான் கஷ்டப்படத பார்த்து அவ வேண்டுதல முடிச்சு வச்சா. அந்த சேரை எடுத்துட்டு வா. நானா? ஆமா, எடுத்துட்டு வந்ததுல போட்டு உட்காரு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல இவளுக்கு. இனிமே இந்த கருமத்தை நாமள சியாந்துல கேட்கணும். தெரியாம கீழே இறங்கி வந்துட்டேன். எதுக்கு உட்கார சொல்றான்? அனு, ஆதி ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு வளர்னா இல்ல. பக்கம் பக்கமா அடிச்சு விடுவாரே. சும்மா இரு நான் சொன்னதுக்கு அப்புறம் கேட்டாலா பத்தியா? என்ன படிக்கியா? இன்ஜினியரிங். அதான் அந்த காலேஜ்ல தானே படிக்கியா? அதெல்லாம் சரிதான். ஃபர்ஸ்ட் இயர் தானே? ஆமா. எந்த டிபார்ட்மெண்ட்? ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓ, டெக்னாலஜி ரொம்ப தான் வளர்ந்துட்டு போல. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல சிஜிபிஏ எவ்வளவு? 7.3. 7.3யா? ஆமா, எங்க கிளாஸ்ல நான் தான் செகண்ட். அவன் எதுக்கு கேட்கானே தெரியாம வளரிக்கிட்டு இருக்கா. அடுத்த வாட்டி கிளாஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் நான் தான். இவ்ளோ படிக்க பொண்ணு? ஆமா, ஸ்கூல்ல கூட நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஆதி, இவ அவர்கிட்ட வாய் கொடுத்துக்கிட்டே இருக்கா. மா, நான் என்ன பண்ண? நான் தான் வாயை மூட அப்புறமா பேசலாம்னு சொன்னேன்ல. இப்ப பக்கம் பக்கமா கழுத்து எடுத்துட்டு இருப்பான். உன்ட்ட நான் முன்னமே சொன்னனா, எனக்காண்டி தான் அவளை இந்த வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டு வரேன்னு சொல்லியிருந்த. இவன் முன்னாடி இப்படி எல்லாம் உளறிடக்கூடாது அப்படின்னு உன்ட்ட சொல்லியிருந்தனா. திடீர்னு சஞ்சய் கூட்டு வருவாருன்னு நான் கனவா கண்டேன். காணையில எல்லாம் அப்ப கேட்டுக்கிட்டு இருங்க எல்லாரும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கும் சேர்த்து தருவான். இவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, படிக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏன்ல அவளை பிடிச்சி வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கா? அவியதான் வயசானவியா, அறிவு கிடையாது. படிச்ச பிள்ளை தானே நீ. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சபா, நான் வேண்டுதல கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
அவிய வயசுக்கே கோயில் கோலான்னு யார் இறங்க ஒத்துக்காது. இதுல நீ முடிச்சு வைக்கிறதுக்கா போன? தெரியாம இந்த ஆளுகிட்ட வாய் கொடுத்துட்டோமோ. ஒரு நம்பிக்கை தான் கடவுள். படிச்ச பொண்ணு இப்படியா பண்றது? உடாம்புல என்ன மச்சான், உன் தங்கச்சி கேள்வி கேட்டவனு கோவம் வந்துட்டான். இல்ல உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அவளுக்கு தெரியாதுல, அத நல்ல வாய விட்டுட்டா. இந்த வீட்டோட ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் இந்த ஆளா? வேற என்ன, பெரியவங்க தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாவ. இந்த ஜெனரேஷன்ல இருந்துட்டு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இப்படி பேசக்கூடாது விக்கி. தப்பா எல்லாம் பேசல மச்சான். அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு ஒத்துக்காது. இதுல அவியல இன்னமும் மோட்டிவேட் பண்ற மாதிரி இவ பண்ணிட்டு வந்திருக்கா. யாதி ம் என்ன முடிச்சிட்டாரு? ஃப்ரெண்டோட தங்கச்சிலாம் அதான் இதோட ஸ்டாப் பண்ணிருப்பான். இந்த ஆளுகிட்ட இனிமே வாயே கொடுத்துட கூடாது. இனிமே பெரியவங்க கஷ்டப்படுற மாதிரி மோட்டிவேட் பண்ணுவியா? பெரியவங்க நம்பிக்கை எப்பவுமே உண்மைதான். யார் வந்தா எனக்கு என்ன, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். இவன் எதுக்கு ஜிம்முக்கு போகாம சுத்திக்கிட்டு நிக்கான்? என் பொண்டாட்டி வாங்கி தந்த வாட்ச் நிறைய சொன்னானே, ஒருவேளை அது அனுவா இருக்குமா? இப்படி அழுதுட்டே இருக்கானுங்க அண்ணி. உடம்பு என்னத்துக்கு ஆவான்? போட்டு அந்தால போய் தொலைஞ்சிரேன். என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு பிறகு ஒரு தாயா நான் இருந்து என்னத்துக்கு? இப்படி வெறுத்தாப்புல பேசாதுங்க அண்ணி. நீ பாத்துக்கிட்டு தானே ஜெயா இருக்க. அவன் என் பிள்ளைய விட்டு போய் 2 வருஷம் ஆயாச்சு. எவன் கூடாலே போனா அவ வாழ்க்கை நல்லா தான் இருக்கான். என் பிள்ளை எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். நல்லதா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அதுக்கு முடியல. நினைச்சு இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிருமா? ஒரு அப்பாவா இருந்து நம்ம பிள்ளைக்கு கஷ்டத்தை பார்த்து தினம் தினம் எவ்வளவு கஷ்டப்படுதியான்னு எனக்கு தெரியாதா? என்ன தங்கச்சி இப்படி அழுதுகிட்டே இருக்கதா அதுக்கு சொல்யூஷன் ஏன் ஜெயா? என்னத்தான்? அதான் நம்ம அனு இருக்கா இல்ல, நம்ம அனுவ பெரிய மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. ஏன் அண்ணன் குடும்பத்துக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் விக்கிக்கு அனுவ பிடிச்சிருந்தனா இப்ப கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு சம்மதம் தான். அது பிறகு என்ன தங்கச்சி, ஜெயாவே சம்மதம் சொல்லிட்டு ஜெயா அவ அண்ணன் குடும்பத்துக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவா. அதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ண கூடாது. மாமா நான் ஒன்னும் சொல்லிக்கிட்டே உங்கள்கிட்ட சொல்லு மாப்ள. தேவையில்லாம இந்த பியாச்சுல அனுவ கொண்டு வராதுங்க. நான் குழந்தை மாதிரி தூக்கி வளர்த்த வானு. இப்பவே எனக்கு அவ குழந்தைதான். என்ன பேச்சு வாக்குல கூட அனுவ பத்தி பேசாதுங்க. ஆமாங்க அண்ணே, அனுவ பத்தி பேசுறது முறையே இல்ல. ஏன்னா பிள்ளை இப்பதான் 11ஆம் கிளாஸ் படிக்கியா. அவன் வயசு 27 முடிய போகுது. 27 வயசான பிள்ளைக்கு 16 வயசு பிள்ளை பிடிச்சு வைக்கதா? ஜெயா எப்பவுமே அண்ணன் குடும்பத்துக்கு கொண்டனா முத ஆளா வந்து நிப்பா. நம்ம அனு வயசுக்கு வந்த 4 வருஷம் ஆகுதுல்ல, எப்படியும் ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துதானே ஆகணும். பெரிய மாப்பிள்ளை கட்டிக்கிட்டா என்ன, சின்ன மாப்பிள்ளைக்கு பேசி வச்சிருவோம். இவர் என்ன வந்த நேரத்துல இருந்தே அனு பத்தி பேசிட்டு இருக்காரு. என் வாழ்க்கைய நினைச்சு வருத்தப்பட மாதிரி தெரியலையே. என்ன தங்கச்சி நீ சொல்ல? அனு இப்ப 11ஆம் கிளாஸ் படிச்சாலாம், ஆதி 3rd இயர் படிக்கியான். கல்யாணம் கட்டிக்கிற வயசு கரெக்டா இருக்கும்ல? யோ என்ன மாப்பிள்ள டக்குன்னு யோனெல்லாம் வாயில வந்துட்டு? வேற பின்ன மாமனுக்கு நான் ஒண்ணுதான் சொல்லேன். இதுவும் பொண்டாட்டி வளர்ந்த வீடா இருக்கலாம். எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். ஆனா அதுக்காண்டி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. என்னைக்குமே அனு இந்த வீட்டோட குழந்தைதான். இந்த வீட்டு குழந்தைய வீட்டு மருமகள் ஆக்கிறதுக்கு என்னைக்கு எனக்கு விருப்பம் இருக்காது, விக்கிக்க விருப்பம் இருக்காது. அதே மாதிரி எங்க அம்மா அப்பாக்கும் விருப்பம் இல்ல. அதை பத்தி இனிமே பேசுறதுக்கு உனக்கு உரிமையில சொல்லிட்டேன். எப்ப வந்தாலும் உன் தோல்ல தானே யாரி குதிச்சிட்டு இருக்கா. அதான் மாமன் பொண்ணு தானே, கட்டிக்க உனக்கு ஆசை இருக்கான்னு நினைச்சேன். இப்ப அவன் வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைச்சு வருத்தப்பட வந்தியா, இல்ல படிச்சுட்டு இருக்க என் வாழ்க்கைய நினைச்சீங்க வந்தியா? 2 மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும்னா என் எண்ணம். ஓ 2 மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணுமா? சரி அப்ப ஒண்ணு பண்ணுங்க. சங்கீதா அதான் உங்க பொண்ணு. அனுவோட 3 வயசுக்கு பெரியவ தானே, இப்ப 2nd இயர் படிக்கலாம். அவளும் விக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஆதி நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசுதியா? ஏன் மாமனுக்கு இவ்வளவு கோவம் வருது? இப்பதானே எங்க 2 பேர் வாழ்க்கைய நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்த. எங்களுக்கு 2 அத்தையும் ஒண்ணுதான். உன் பொண்ண விக்கிக்கு கல்யாணம் பண்ணி வை. அது எப்படி முடியும்? ஏன் அது முடியாது? நீதான் அவன் நல்லதுக்காண்டி பேச வந்திருக்கல. ஆதி பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. நீ சும்மா இருத்த. எல்லாத்துக்கும் குடும்பம் சொல்லிட்டு விட்டு கொடுத்து போறதே உன் வேலையா போச்சு. ஆதி ஏன் அக்கா புருஷன் ஏன் அத்தான் தானே பேசுறாரு. விட்டு கொடுத்து போறாதான் குடும்பம். நீ வேணா விட்டு கொடுத்துட்டு என்ன மாமா பேசி முடிச்சிடலாமா? வர ஞாயிற்றுக்கிழமை உன் பொண்ண ரெடியா இருக்க சொல்லு. வந்து பூவெல்லாம் வச்சுட்டு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். இது பாரு மாப்பிள்ள, சங்கீதாவை வேணா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ரெடி. ஆனா பெரிய மாப்பிள்ளைக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல. நீ சங்கீதாவை கட்டிக்கிட்டேன்னு சொல்லு, இப்பவே கல்யாணம் பேசி முடிச்சிருவோம். மாமா என்னத்துக்கு வந்துட்டு என்னத்தைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உன் பொண்ணை மட்டும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியான்? அனுனா மட்டும் ஏன் உனக்கு எல்லாத்துலயும் அத்தை விட்டு கொடுத்து போறதுனாலயா? 2வது உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமா இருக்கலாம். 2வதா இல்ல 3வதா வேணாலும் என் பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனா ஒரு வாரிசு கொடுக்க முடியாதவனுக்கு எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஊருக்குள்ள வேற அரசல் புரிசலா பேசிக்கிட்டாவ. அந்த பொண்ணு விட்டு விட்டு போறதுக்கு காரணம் நம்ம பையனால. வார்த்தை அளந்து பேசுங்க. என்ன அண்ணே நீங்க எல்லாமே இப்படி பேசுறீங்க? குழந்தைய வயத்துல சுமந்தா இல்லவா? அபாஷன் ஆனது அவனுக்கு பொறுப்பா? என்ன தங்கச்சிமா நீ ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? இதே வாயால தானே அன்னைக்கு சொன்ன இது உன் குழந்தையா இருக்காது,
அவ கொண்டு வந்ததா தான் இருக்கான் அப்படின்னு. உன் மருமாவன் ஏற்கனவே எவனோ ஒருத்தனுக்கு குழந்தையதான் சுமந்துக்கிட்டு வந்தா. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிட்டேன், தேவையில்லாம என் பொண்டாட்டிய பத்தி பேசுற வேலையை நீ வச்சுக்கிட்டாதுங்க. என்னால முடியாது, அதை பத்தி பேசுங்க, உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கு. அதை விட்டுக்கிட்டு என் பொண்டாட்டிய பத்தி பேசுற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. அவ கையெழுத்துல அந்த லெட்டர் இருந்ததுனால மட்டும்தான் அவன் கூட தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அதுக்குன்னு சொல்லிட்டு எவன் குழந்தைய கொண்டு வந்தானெல்லாம் இனிமே பேசுற வேலையை வச்சுக்கிட்டீங்க, இங்க கொலை தான் நடக்கும். யார மனசு கலைச்சி அவன் மனசுல வேற ஆசையை வளர விட்டுருப்பாவ. என் கூட இருக்கிறது வரைக்கும் எப்படி இருந்தாலும் எனக்கு மட்டும் தான் தெரியும். அவளை பத்தியும் அந்த குழந்தைய பத்தியும் வேற யாராவது தப்பா பேசணும், பேசுற வா இருக்கான்னு சொல்லிட்டேன். என்ன மாமா, அதான் வந்த வேலை முடிஞ்சிடலாம். அனு 2 பேர்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாத்தீங்க. நாங்க தான் சொல்லிட்டோம்ல எங்களோட குழந்தாவான்னு. அனுவா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்பனா எல்லாரும் முன்னாடி உங்க பொண்ணு கனிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். காலேஜ்ல நடந்த பிரச்சனையில கனிக்காக இவன் எதுக்கு இவ்வளவு இன்வால்வ் ஆகணும்? அந்த பொண்ணு கனியா இருக்குமோ? யாரா இருந்தாலும் அவன் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். ஏன் கிரவுண்டு கிளம்பலையா? என் வீடு என் விருப்பம். நான் எங்க வேணாலும் நிப்பேன், எங்க வேணாலும் போவேன். உனக்கு என்ன? அம்மா, சாப்பாடு ரெடி ஆயிட்டான். ஆமா, வாக்கண்ணா சாப்பிடலாம். வாமா. ஆமா, வாங்க சாப்பிடலாம். எங்க